விழுப்புரத்தில் காணும் இடமெல்லாம் மழைநீர் தேங்கியிருக்கும் நிலையில் 6 மாத குழந்தையை பக்கெட்டில் வைத்து பத்திரமாக மீட்டிருக்கிறார் நமது செய்தியாளர் காமராஜ். பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பின் வீரியம் குறித்து நாம் அவரிடம் கேட்கலாம். காமராஜ், நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது, நம்மளுடைய செய்தியாளர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் அவங்களுடைய பாதுகாப்பையும் துச்சம் என கருதி முன்கள பணியாளர்களாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு முதல்ல நீங்க செய்த அந்த செயலுக்கு சல்யூட். என்ன நடந்தது? குழந்தை எப்படி மீட்கப்பட்டது? அப்ப இந்த புயலுடைய வீரியம் எவ்வாறு இருக்கிறது? முதல்ல உங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க காமராஜ். இந்த பெஞ்சல் புயலானது நேற்று இரவு முதல்ல அதிக கனமழையை விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த கனமழையின் காரணமாக விழுப்புரம் நகர பகுதி முழுவதுமாக வீடுகளை சூழ்ந்து மழைநீர் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இதனால வீடுகளை விட்டு வெளியேற முடியாத ஒரு சூழல் காணப்படுகிறது. நம்ம இருக்கக்கூடிய பகுதி பாண்டி நகர் பகுதி. இதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி தான் தாழ்வான ஒரு பகுதி. இந்த பகுதிகளில் இந்த கோழியூரான் வாய்க்கால் பகுதியிலிருந்து செல்லக்கூடிய தண்ணீரானது அங்கு இருக்கக்கூடிய வீடுகளில் முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது. வீடுகள் முழுவதுமே மூழ்கி இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதாவது கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இந்த பகுதியில் வசிக்கக்கூடியவருடைய வீட்டில் தண்ணீர் புகுந்ததுனால அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறது. அந்த குழந்தைய இந்த தண்ணீர்ல வெளியேற்றி வருவதற்கு உதவி தீயணைப்பு துறையினர் அறிவிக்கிறார். ஆனால் அவர்கள் மீட்பு பணியில் மேற்கொள்வதற்கான அந்த படகு மரக்காணம் சென்று இருப்பதனால மீட்பு பணித்துறையில ஒரு தொய்வு ஏற்பட்டது. இது தொடர்பாக நாங்கள் இந்த பகுதிக்கு செய்தி சேகரிக்க வந்தபோது எனக்கு உதவ வேண்டும் என அவர் என்னிடம் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து நானே வாங்க உள்ளே சென்று குழந்தையை மீட்டு கொண்டு வரலாம், பக்கெட்டில் வைத்து குழந்தையை கொண்டு வரலாம் என்று அவருக்கு அறிவுரை கூறி நான் ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த குழந்தையை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். அதான் இந்த பகுதி முழுவதுமாக தண்ணீர் இருப்பதை நீங்க காணலாம். நீங்க நம்ம அந்த குழந்தையை மீட்கப்பட்ட அந்த மேடான பகுதியான அவருடைய உறவினர் வீட்டில் கொண்டாந்து குழந்தைய வச்சிருக்கோம். நீங்க பார்க்கலாம், நேரடியாக ஒளிப்பதிவு நம்ம காமிச்சிருக்காது. இந்த 2 பக்கெட்டுகள் தான் நம்ம அந்த குழந்தைய வச்சு கொண்டு வந்து அவங்க உறவினர் ஒப்படைச்சிருக்கோம். அவங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்குது.